Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பொருட்காட்சி வீடியோ பார்க்க போறோம். தீவுத்திடல் போயிருந்தோம். அங்கே என்னென்னலாம் சாப்பிட்டோம், என்னென்னலாம் என்ஜாய் பண்ணோம், என்னென்னலாம் கேம்ஸ்லாம் இருந்துச்சுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பொருட்காட்சி போனோம், எப்படிலாம் இருந்துச்சுன்னு தான் பார்க்க போகிறோம். பீச் வழியாக தான் போவோம். எப்போவுமே ஒரு 15 மினிட்ஸில் வந்து பொருட்காட்சி போயிடலாம். வீட்டிலேருந்து கிட்ட தான். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் பொருட்காட்சியோட மெயின் என்ட்ரன்ஸ். இந்த மெயின் என்ட்ரன்ஸ் வந்து சூப்பராக இருந்தது. இந்த லைட்னிங்லாம் போட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப பிரைட்டாக ஃபோட்டோஸ்லாம் எடுக்க ரொம்ப அழகாக இருக்கும். நாங்கள் வந்து ஒரு 6:30 போல் தான் கிளம்பியிருப்போம். ரொம்ப கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஆஃபீஸ்லாம் போயிட்டு வர. ஸோ 6:30க்கு மேலே கிளம்பி அதுவும் நாங்கள் போனது வந்து சண்டே, செம்ம கூட்டம், பயங்கரமான கூட்டம். இதுதான் வந்து ஒரு ஃபுல் வியூ, மெயின் என்ட்ரன்ஸோட ஃபுல் வியூவு. செம்ம சூப்பராக இருந்துச்சு. லைட்னிங்லாம் போட்டு ரொம்ப அழகாக எல்லாருமே வந்து அங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இது வந்து 48th இந்தியா டூரிஸ்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஃபேரு 2024. இங்கே உள்ள என்ட்ரி டிக்கெட் வந்து பர் பர்சனுக்கு வந்து 40 rupees. நாங்கள் 4 பேர் போயிருந்தோம். ஸோ 160 rupees. இதுதான் இதோட வந்து என்ட்ரன்ஸ். என்ட்ரு ஆனவுடனே கோயில் செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த கோயில் செட்டப் வந்து ரியலாக இருந்துச்சு. இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸ் வழியாக என்ட்ரு ஆகி வந்தோம், மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக. இங்கே வந்து கோயில் செட்டப் அந்த மாதிரி நிறைய ஃபாரஸ்ட் எல்லாம் ஒரு டிபார்ட்மெண்ட்டும் வச்சுருந்தாங்க. இதுக்கப்புறம் காவல்துறைக்குள்ளே வந்து என்ட்ரு ஆனோன்னா அங்கே வந்து நிறைய இந்த கன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் டிவி கேமராவில் எப்படி கேப்சர் ஆகுது அந்த மாதிரி. அப்புறம் உள்ளே ஒரு தேட்டர் வச்சுருந்தாங்க. விழிப்புணர்வுக்கு வந்து ஒரு தேட்டர் வச்சுருந்தாங்க. வீடியோலாம் போட்டிருந்தாங்க. உள்ளே வந்து ஒரு லேடி போலீஸ் வந்து அழகாக இந்த காவல் உதவி ஆப் பற்றி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எல்லாருக்குமே ஒரு சேஃப்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப். கூப்பிட்ட ஒரு 1 minute கூட இல்லை, 30 secondsலேயே வந்து திருப்பி கால் பேக் வரும் நம்மளுக்கு. அந்த ஆப் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நாங்கள் ஃபீட்பேக்கும் கொடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து உள்ளே 2 போலீஸ் வந்து கண் வச்சுருந்தாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசினாங்க. உள்ளே இருக்க எல்லா போலீஸுமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க.
பொருட்காட்சினாலே கன்ஃபார்மாக அங்கே வந்து ஒரு ஸ்டேஜ் ஷோஸ் நடக்கும், பாட்டு பாடுவாங்க, இல்லை டான்ஸ் நடக்கும், ஏதாவது ஒன்று நடக்கும். நாங்கள் போன அன்னைக்கு வந்து செம்மையாக வந்து பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வந்து சிங்கர்ஸ். அப்புறம் நிறைய டிவி சேனல்ஸ் வந்து பேட்டி எடுத்துகிட்டு இருந்தாங்க. கலைஞர் டிவி, பாலிமர் நியூஸ்லாம் வந்து. நாங்கள் அங்கே போய் கொஞ்ச நேரம் பாட்டு கேட்கலான்னு உட்காந்துட்டு இருந்தோமா. அதுக்கப்புறம் ஒன்று நடந்துச்சுங்க. நீங்கள் ஷார்ட்ஸ்லாம் பார்ப்பீங்க, எங்களோட ஷார்ட்ஸ்லாம் பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அஸ்ராவோட சேனலில் வந்து ஷார்ட்ஸ் போய் பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. ஷார்ட்ஸ் வந்து வந்துடும், வீடியோ கூட வரலனாலும் ஷார்ட்ஸ் வந்துடும், பாருங்கள். என்ன மறந்தாலும் இந்த பொருட்காட்சியில் போய் இந்த டெல்லி அப்பளம் சாப்பிட்றது இருக்கே, எப்படி இருந்தாலும் கன்ஃபார்மாக போய் இந்த டெல்லி அப்பளம் சாப்பிட்ருவோம். பேபி, அஸ்ரா, நாங்கள் எல்லாருமே ஒரு அப்பளம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறமா வந்து அஸ்ரா ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா பாருங்கள், பார்த்துட்டு வாங்க. நன்றி. தம்பிங்களை கொஞ்சம் கீழே இறங்குங்க. ஓகே, 2 பாட்டு அருமையா எல்லாம் டான்ஸ் ஆனீங்க, சந்தோஷம், வெரி குட். ரசிகர்கள் ஒருத்தர் வந்து ஹிந்தி பாட்டு கேட்டுருக்காங்க, கட்டாயம் பாடணும். ஏன்னா நாங்கள் வந்து புது பாட்டும் பாடணும், ஓல்டு மெலோடி பாடணும், ஹிந்தி பாடணும், அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதனால் அனைவரும் ரசிக்கிற மாதிரி தான் நாங்கள் பாட்டு பாடணும். ஒரு 2 புது பாட்டு கேட்டாச்சு, ஒரு ஹிந்தி பாடல். டான்ஸ்லாம் ஆடி முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் இந்த சைடு அந்த கேம்ஸ்லாம் போட்டிருப்பாங்களே அந்த சைடு நடந்து வந்திருந்தோம். முன்னாடிலாம் வந்து இந்த மாதிரி லைட்ஸ்லாம் போட்டிருக்க மாட்டாங்க ரொம்ப. இந்த வாட்டி வந்து அழகழகான லைட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க அங்கங்கே. அப்புறம் இப்படி என்ட்ரானவுடனே இந்த சைடு ஃபுல்லாக வந்து ஷாப்ஸு, எல்லா கடையிலையுமே நிறைய ஆளுங்க. அப்புறம் நிறைய கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து கேம்ஸ் தான், ராட்னம் எல்லாமே. இந்த வாட்டி வந்து புதுசாக வந்து மரணக்கிணறுன்னு ஒன்று வச்சுருந்தாங்க, ஓகேவா. அதை வந்து கண்டிப்பாக போய் எல்லாருமே பார்க்கணும். நாங்கள் இந்த வாட்டி ஏன் போய் பார்க்கலன்னா, நாங்கள் போயிருந்தது அதுவுமா சண்டே, ரொம்ப பயங்கரமான கூட்டம். ஒரு நாள் ஒரு வீக் டேஸில் போகணுன்னு இருக்கோம், போனால் அதையும் வந்து ஷேர் பண்ணுறோம். கிணறுன்னு ஒன்று இருந்துச்சு, அது வந்து சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இந்த வாட்டி வந்து ரொம்ப நிறைய கேம்ஸ், இப்போது இங்கே இது பார்க்குறீங்களே, இப்போ இது பார்த்துட்ருக்கீங்களே, இதெல்லாம் வந்து முன்னாடி கிடையாது. இப்போ தான் வந்து இதெல்லாம் புதுசாக போட்டிருக்காங்க, நிறைய புது புது கேம்ஸ் போட்டிருக்காங்க. ஆனால் எல்லா ரைட்ஸுமே ரொம்ப காஸ்ட்லி தான், ரொம்ப காஸ்ட்லி. எல்லாம் 70, சின்ன பிள்ளைங்களுக்கு கூட 70க்கு மேலே தான் இருக்கே தவிர 70க்கு கீழே இல்லை. சின்ன பிள்ளைங்களுக்கே 70 தான் ஸ்டார்டிங், 70, 80, 90, 100. ஃபேமிலியோடு வந்தால் ஜாலியாக என்ஜாய் பண்ணுற ஒரு பிளேஸ் தான். ஆனால் எல்லா ரைட்ஸுமே செம காஸ்ட்லி. நான் சொன்ன தெரியுமா கிணறுன்னு, இந்த ஒன்று க்ரீன் கலரில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் ஃபஸ்ட் டைம் இதில் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக பார்க்க வேண்டியது தான். நாங்கள் வந்து அன்றைக்கி சண்டேனால பார்க்க முடியலை எங்களால். ஒரு நல்ல ஒரு வீக் டேஸில் போய் கண்டிப்பாக பார்க்குறோம், அதுவும் வீடியோ போடுறோம், மறக்காமல் பாருங்கள். இந்த சைடு திரும்பினா இந்த சைடும் 2 சைடுமே வந்து ரைட்ஸ் போட்டிருந்தாங்க. நிறைய ரைட்ஸ், கப் அண்ட் சாசர், அப்புறம் எல்லாமே நிறைய ரைட்ஸ் போட்டிருந்தாங்க. சின்ன பிள்ளைங்களுக்குலாம் நடுவில் வந்து அந்த மாதிரி வண்டி, ஜிஎன்வேல பெரியவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்குமே எல்லா ரைட்ஸுமே இருந்துச்சு. ஆனால் எல்லா ரைட்ஸுமே காஸ்ட்லி தான். நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலியோடு போனோம்னா எல்லா ரைட்ஸுமே போவோம் கன்ஃபார்மாக. சண்டேனால ஒரு ரைடுமே எங்களால் போக முடியல, பேபி ஆஸ்ராலாம் இருந்ததுனால. வேறு ஒரு வீக் டேஸ் போனோம்னா இந்த ரைட்ஸ் மட்டுமே வந்து வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா வந்து எப்போவுமே போனாலும், பொருட்காட்சி போனாலுமே மஷ்ரூம் சூப் கொடுப்பேன். ஸோ வந்து ஒரு மஷ்ரூம் சூப் வாங்கினேன், அது வந்து 30 rupees மஷ்ரூம் சூப்பு. அதை வந்து வாங்கிட்டு
அதுக்கப்புறம் நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நடந்த உடனே எப்போவுமே வந்து நிறைய பேர் விளாடுவாங்க தெரியுமா, ஃபேமிலி கேம்ஸ்ன்னு நிறைய கேம்ஸ் இருக்கும். ஆனால் அது ஜெயிக்க கூட முடியாது. இந்த கேம்ஸ்லாம் வந்து நின்று பார்த்துட்டு அப்புறம் இந்த சைடு வந்து ஸ்மோக் பிஸ்கெட் வச்சுருந்தாங்க. எப்போவுமே தெரியும்ல, நடுவில் ஃபுல்லாக வந்து டெலியாப்ளம், ஸ்மோக் பிஸ்கெட்டு, பஜ்ஜி, அப்புறம் கார்ன், ஐஸ்கிரீம்ஸ் இப்படிலாம் வச்சுருப்பாங்க. இந்த சைடு ஃபுல்லாமே ஷாப்ஸ், 2 சைடு ஃபுல்லாமே ஷாப்ஸ். இந்த வாட்டி நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு. பேகு, அப்புறம் ஸ்லிப்பர் ஷாப்ஸு, நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு. அப்புறம் அக்ஷயாஸ் 90s சாக்லேட்ஸ், இது எப்போவுமே இருக்கும் அங்கே. அங்கே ரொம்ப 90s கிட்ஸ் வந்து 90s கிட்ஸில் எல்லா கிட்ஸுமே வந்து ஃபேவரேட்டான சாக்லேட்ஸ்லாம் இருக்கும், அங்கே ட்ரை பண்ணலாம். மெயினாக இந்த ஃபிஷ் ஸ்பா வந்து மஸ்ட் ட்ரை சொல்லுவேன். போன வாட்டி பொருட்காட்சி போட்டிருக்கும் போது நான் ட்ரை பண்ணேன். இட்ஸ் அரவுண்ட் 50 ஆர் சம்திங் நினைக்கிறேன். ஒரு 15 minutes தான் வந்து நம்மளை விடுவாங்க. பட் அந்த காலில் வந்து இந்த ஃபிஷ் வந்து இது கடிக்கும் போதே வந்து சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் இந்த வாட்டி புதுசாக ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த க்ரூஷி போட்டிருக்காங்க. இங்கே வந்து 50 தான் நினைக்கிறேன் per personக்கு. இதையும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெளியில் வந்து சூப்பராக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. வந்து சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. மாடி வரைக்கும் போய் பார்க்கலாம் போல். இந்த பிளேஸ் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். அஸ்ராக்கு மெயினாக ரொம்ப பிடிக்கும். இந்த பால்ஸ்லாம் வந்து போட்டிருப்பாங்க. இது வந்து 30 ருபீஸா 50 ருபீஸ் நினைக்கிறேன், மறந்துச்சு. இங்கே வந்து சூப்பராக இருந்தது. அந்த குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இதுதான் வந்து எண்டு. இங்கே வந்து இது வந்து கார் பார்க்கிங் விடுவாங்கள்ல, அந்த சைடு வழியாக வரலாம். இதான் இதோட சைடு. கார் பார்க்கிங் விட்டுட்டு வரவங்க இப்படி வரலாம். இந்த எண்டு வரைக்கும் வந்தாச்சு. இங்கே வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்கும். எப்போவுமே ஸ்டார்டிங் கார் பார்க்கிங் விட்டுட்டு வந்த உடனேவே நிறைய ஷாப்ஸ் இருக்கும். அப்படியே இந்த சைடுமே வரலாம், கார் பார்க்கிங் விட்டுறவங்க. அடுத்து வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பஞ்சு மிட்டாய். இது பொருட்காட்சி போனாலே சில பேர் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்க. அஸ்ராக்கு ரொம்ப பிடிக்கும் பஞ்சு மிட்டாய்னாலே. அப்புறம் அங்கே வந்து பஞ்சு மிட்டாய் வாங்கினோம். இது வந்து ஒரு 30 ருபீஸ் நினைக்கிறேன். 30 ருபீஸ்க்கு வாங்கி, அப்புறம் ஒரு பாப்கார்ன் ஏற்கனவே நாங்கள் வாங்கினோம். அதுவும் வந்து 30 ருபீஸ் தான். பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டோம். அப்புறம் பஞ்சு மிட்டாயும் வாங்கி சாப்பிட்டுட்டோம். ஃபைனலாக ஒரு பஞ்சு மிட்டாயோடு முடிச்சிட்டோம். நாங்கள் அன்றைக்கி போய் அவ்வளோவா எதுவுமே அங்கே சாப்பிடலை. லைட்டாக மட்டும் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டோம். பிகாஸ் சண்டே ரொம்ப கூட்டம், பயங்கரமான கூட்டம். ரொம்ப ரைட்ஸும்லாம் நாங்கள் போகல. மேபி வர வீக்கில் ஏதாவது ஒரு வீக்கில் வந்து போய் நாங்கள் ரைட்ஸ்லாம் போனோம்னா அதை வீடியோ எடுத்து போட ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி வந்து ஜாலியாக இருந்துச்சு. அந்த நாளே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணது வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. பாருங்கள், இந்த ஏரியாவே செம்ம காலி. இட்ஸ் அரவுண்ட் 10-10:30 ஆகிடுச்சு நாங்கள் கிளம்புறதுக்கு. நேராக பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து ஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. இந்த இடமே வந்து எவ்வளோ கூட்டமாக இருந்தது. இப்போ வந்து காலியாக இருக்குது. ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பை காய்ஸ்.